போகிறோம்னா பாருங்கள், நம்ம கார்த்திகை தீபத்துக்கு மாலை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஆனுங்க ஈரமாயிடுச்சு மழை பெஞ்சி, அதனால் எரி வச்சிக்கலாம். பாருங்கள், எரி வச்சிக்கலாம், நல்லா ஊதிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊதி வச்சு காய வச்சு ஊதிக்கலாம் நல்லா. பாருங்க, இப்போ மூடியாச்சு. இப்போ எத்தாச்சு பாரு மூடி, அது எடுக்கிறது காட்டிருக்க மாட்டோம். பாருங்க, இப்போ அரைச்சிக்கலாம் நல்லா. பாருங்க, நல்லா குறகுறப்பாக இல்லாமல் மயமயனும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பும் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், அது பச்சையாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், கீழே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா விரித்து வச்சிக்கலாம் துணியை. இப்போ மாவு எடுத்து போட்டுக்கலாம். கவரில் தனியாக வச்சுட்டோம் அரைச்சி. இப்போ கொட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இப்போ மச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முன்னாடி மச்சிக்கணும், பின்னாடி மச்சிக்கலாம். நல்லா சமமாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ பின்னாடியே மச்சாச்சு. இப்போ இந்த சைடில் மச்சிக்கலாம், இந்த சைட்லேயும் மச்சிக்கலாம் அதேமாரி. இப்போ சுருட்டிக்கலாம். நல்லா சமமாக வச்சு சுருட்டிக்கலாம். நல்லா சுருட்டிக்கலாம். பாருங்கள், சுருட்டியாச்சு. கயிறு போட்டு கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக கயிறு போட்டு கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக 2 முச்சு போட்டுக்கலாம். ஏதாச்சும் கொட்டுதான்னு பார்க்கலாம். நல்லா டைட்டாக கட்டணும். பாருங்கள், 2 முச்சு டைட்டாக கட்டிக்கலாம். பாருங்கள், டைட்டாக 2 முச்சு கட்டியாச்சு. பாருங்கள், பாருங்கள், இப்போ குச்சி கட்டிக்கலாம். பாருங்கள், குச்சி வச்சு கட்டிக்கலாம். பாருங்கள், சமமாக வச்சு நல்லா பண்ணோம். சமமாக வச்சா தான் கரெக்டாக நிற்கும், இல்லை வெளியே போய்டும் சுற்றும் போது. பாருங்கள், நல்லா டைட்டாக வச்சு கட்டிடலாம். பாருங்கள், கரெக்டாகிடுச்சு. இப்போ நூல் எடுத்து கட்டிக்கலாம். பாருங்கள், நூல் எடுத்து கட்டிடலாம். இப்போ பாருங்கள், நூல் எடுத்து கட்டியாச்சு. நல்லா டைட்டாக கட்டணும், இல்லை உருவி கீழே விழுந்துடும். அதனால் டைட்டாக கட்டிக்கலாம். உள்ளே விட்டு கட்டிக்கலாம். பாருங்கள், அப்போ தான் வெளியே வராது. பாருங்கள், மேல் கயிறு கட்டுறோம். பாருங்கள், நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் மேல் கயிறு. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேல் கயிறு கட்டினா தான். நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். அந்த மேல் கயிறு மட்டும் கட்ட வராது நம்மளுக்கு. பாருங்க, அடுப்பு கறியை வச்சு அடுப்பு கறியை எடுத்துக்கிறோம். அப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம். அதை அடுப்பு கறி ஹீட் பண்ணிக்கின்னு பாருங்கள், அடுப்பு கறி ஏற்றாச்சு, ஹீட் பண்ணியாச்சு. இப்போ அதில் வச்சு ஊற்றலாம். அதில் வச்சு ஊற்றினா தான் டக்குன்னு கரெக்டாக பற்றிக்கும். இப்போ ஊதிக்கலாம். நல்லா ஊதியாச்சு. பாருங்கள், நல்லா கட்டிக்கணும். இப்படி வச்சு சுற்றணும். பாருங்கள்,